விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் தந்தையான ஜமதக்னி முனிவரின் வார்த்தையை தர்மத்தின் உத்தரவு என கருதி செயல்பட்டவர். ஒருநாள் ரேணுகை தேவியின் மனதின் ஏற்பட்ட சிறிய அதிர்வால் சீற்றமடைந்த ஜமதக்னி தாயை தண்டிக்கச் சொன்னார். சகோதரர்கள் யாரும் அந்த கட்டளையை நிறைவேற்ற தயங்கினார்கள். ஆனால் தந்தை சொன்னதே உயர்ந்த தர்மம் என நம்பிய பரசுராமர் எந்த தயக்கமும் இன்றி அவர் கூடியதை நிறைவேற்றினார். இந்த கீழ்ப்படிதலில் மகிழ்ந்த ஜமதக்னி தாயையும் சகோதரர்களையும் உயிர்ப்பிக்கும் வரத்தை அளித்து பரசுராமருக்கு அசுரர்களையும் வீழ்த்தும் தெய்வீக பரசு, அதாவது கோடாரியையும் அருளினார். சில காலத்திற்குப் பிறகு அநியாயமான க்ஷத்திரியர்கள் ஜமதக்னியை கொன்றார்கள். தந்தையும் உடலைத் தழுவி அழுத பரசுராமர் அவரது வாழ்நாள் போதனையான அநியாயத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்து என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டார். அதன் பின்னர் உலகை இருட்டடிக்கும் அநியாய க்ஷத்திரியர்களை 21 முறை அழித்து பூமியில் தர்மத்தை நிலைநிறுத்தினார். தந்தையின் ஒரே வார்த்தைக்காக வாழ்ந்து அந்த வார்த்தைக்காக போராடியவர் பரசுராமர்.